அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்வியலை இரண்டே வரிகளில் உலகிற்கு சொன்ன வான்புகழ் வள்ளுவரின் வழி நடப்போம். இன்று குறளின் கதை பகுதியில் நாம் பார்க்க போகும் குறளே நம் மன நிம்மதியை பற்றியது. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஏன் சிலருக்கு மன அமைதி கிடைப்பதில்லை? மனக்கவலையை வேரோடு அறுக்க வள்ளுவர் காட்டும் வழி என்ன? இந்த கேள்விக்கான விடையை தேடி ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள் செல்வோம். வாருங்கள். கதையில் வரும் எல்லா பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே. கதையின் தலைப்பு: திசையற்ற தோணியும் திகைத்த மாலுமியும். ஒரு ஊரில் ரகுராம் என்ற பெரிய வணிகர் இருந்தார். கடல் கடந்து வாணிபம் செய்து வருபவர், பொருள் ஈட்டுபவர். அதனால் எவ்வளவு செல்வம் சேருதோ அதே அளவிற்கு அவருக்கு மனக்கவலையும் சேர்ந்தது. எப்பொழுதும் எதையோ இழந்துவிடும் போன்ற ஒரு தவிப்பு அவரிடம் இருந்தது. ஒரு முறை நடுக்கடலில் அவர் பயணம் செய்த போது பெரும் புயல் வீசியது. கப்பல் தத்தளித்தது. மாலுமிகள் பயந்து நடுங்கினார்கள். ரகுராம் தன் செல்வத்தை காப்பாற்ற போராடினார். அதனால் இயற்கையின் சீற்றத்துக்குள் முன்னால் அவர் செல்வம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போது கப்பலின் ஒரு மூலையில் ஒரு முதியவர் அமைதியாக கண் மூடி அமர்ந்திருப்பதை கண்டார். சுற்றிலும் மரண பயம் இருக்கும் போது அவரால் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகின்றது என்று வியந்த ரகுராம் அவரிடம் ஓடி சென்றார். பெரியவரே, கப்பல் மூழ்கப் போகிறது. நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். முதியவர் சிரித்து கொண்டே சொன்னார், ரகுராமா, நீ இந்த கப்பலையும் உன்னையும் உன்னால் மட்டும் காப்பாற்ற முடியும் என்று நினைக்கின்றாயா? அதனால் கவலைப்படுகின்றாய். நானோ என்னை படைத்தவனிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன். அவன் இஷ்டப்படி நடக்கட்டும் என்று அவனை பாதங்களை சரணடைந்து விட்டேன். அதனால் எனக்கு பயம் இல்லை. புயல் அடங்கியது. ரகுராம் அந்த பெரியவரிடம் இதற்கான ரகசியத்தை கேட்டார். அப்பொழுது பெரியவர் இந்த திருக்குறளை அவருக்கு விளக்கினார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அவர் விளக்கினார், உலகில் ஏதோ ஒரு ஒப்பிட முடியாதவன் இறைவன். அவனுக்கு நிகர் அவனே. அப்படிப்பட்ட ஒப்பற்ற இறைவனுடைய திருவடிகளை மனதார பற்றி கொள்பவர் மட்டுமே மனக்கவலை நீங்கும். மற்றவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கவலைகள் மாறுவது கடினம். அன்று முதல் ரகுராம் தன் அகந்தையை விட்டான். எல்லாம் என்னால் முடிகின்றது என்ற எண்ணத்தை விடுவித்தான். இறைவனிடம் சரணடைந்தான். கடலில் தத்தளித்த அவனது மனம் ஒரு கரையை அடைந்தது போன்ற அமைதி பெற்றான். கதையின் நீதி: பணமோ புகழோ மனக்கவலையை தீர்க்காது. நம்மை விட உயர்ந்த ஒரு சக்தியிடம் சரணடைவதே கவலையை போக்க ஒரே வழி. பார்த்தீர்களா நண்பர்களே? தனக்கு நிகர் இல்லாதவன் அந்த இறைவன் திருவடிகளை சரணடைவர்கள் மட்டுமே உண்மையான மன அமைதி கிட்டும் என்பதை இந்த கதை உணர்த்துகின்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பயனுள்ள கருத்தை ஷேர் பண்ணுங்க. இந்த குறளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை பற்றி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வாழ்வியல் கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த குறளின் கதை பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.